அடுத்தது 10வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை பார்ப்போம். ಅದಾದ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸಲ್ಪಡೋಣ. இத கொஞ்சம் நான் போன வாரம் சொன்னேன். ಇದನ್ನ ಸ್ವಲ್ಪ ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ತಿಳಿಸಿದ್ದೇನೆ. ஏன் நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்றதுக்கு வந்து இருக்கு. ಯಾಕೆ ನಾವು ದೇವರ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಇದೆ. எதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க 9வது அதிகாரத்துல ஒரு முக்கியமான வசனம், எப்படி வந்து கர்த்தர்கிட்ட ஜனங்க வருவாங்க. 8வது வசனம் படிங்க. 10வது அதிகாரம் 8வது வசனம். சாரி, 10ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಚನ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳು ಬರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. சோ வாயிலும் இருதயத்திலும் ஒரு காரியம் நடக்குது. 9வது வசனம் பாருங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. வாயினாலே என்ன பண்றோம் நம்ம? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டு. வாயினாலே நான் என்ன பண்றேன்? அறிக்கையிடுறேன். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். பாருங்க, வாயினாலே நான் அறிக்கையிடுறேன், பப்ளிக்கா நான் சொல்றேன். பப்ளிக்கா நான் இயேசு கிறிஸ்து தான் தேவன் அப்படின்னு நான் வாயினாலே அறிக்கையிடும் போது ஒண்ணு, ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನೇ ಯೇಸುವೆ ಕರ್ತನೆಂದು ಬಾಯಿಂದ ಅಲ್ಲಿ ಸಾರ್ವಜನಿಕವಾಗಿ ಅರಿಕೆ ಮಾಡುವಾಗ வாய் மாத்திரம் பேசல, உள்ள இருதயத்துல என்ன நம்புறேன் நானு? ஏசப்பா எனக்காக மரித்து உயிரோடு எழும்பி இருக்கிறாரு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோமா? நம்ம ரட்சிக்கப்படுவோமா? ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಕೇವಲ ಬಾಯಿ ಮಾತಿನ ಮೂಲಕವಾಗಿ ಅಲ್ಲ, ಹೃದಯದ ಮೂಲಕವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನಗಾಗಿ ಸತ್ತು ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಲ್ಪಡುವಾಗ சோ இருதயத்திலிருந்து அவங்க வந்து இத வந்து நான் லாஸ்ட் வீக் நினைக்க பிரகாஷ் பிரதர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் என்ன சொன்னேன், பிரதர் இத வந்து யாரெல்லாம் இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்றாங்களோ, மனசார சொல்றாங்களோ, அவங்க தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ಇದನ್ನ ಯಾರೆಲ್ಲ ಮನಸ್ಸಿನ ಅಂತರಾಳದಿಂದ ಹೇಳಲ್ಪಡ್ತಾರೋ ಅವರು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நிறைய வாட்டி நம்ம பாருங்க, இப்ப எங்க வீட்டுல 3 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ரட்சிக்கப்படல. அவங்க 3 பேரும் ಅಲ್ಲಿ ಮನೆ ಅಣ್ಣನವರ ಮನೆಯಲ್ಲಿ 3 ಜನ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾರೆ, ಅವರು ಇಲ್ಲ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ. நம்ம ஒரு நல்ல தகப்பன் தாயா நம்ம என்ன பண்றோம்? அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்குறோம், ஆண்டவர் வழியை சொல்லி கொடுக்குறோம், அவங்களுக்கு இயேசுவை பத்தி நம்ம கதை சொல்றோம், பைபிள் ஸ்டடிக்கு அனுப்புறோம், சண்டே கிளாஸ் அனுப்புறோம், இயேசப்பா ஸ்டோரி சொல்றோம், எல்லாம் பண்றோம். நம்ம ಅಲ್ಲಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? ಸಂಡೇ ಸ್ಕೂಲಿಗೆ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಸತ್ಯವೇದ ಅಧ್ಯಯನಕ್ಕೆ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಆ ರೀತಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನಾವು ಅದನ್ನ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತೇವೆ. ஒரு நாள் வரும், 18 வயசோ 19 வயசோ 20 வயசோ தெரியல, அப்பதான் அவங்க சொந்த காலில் நின்று ஏசப்பா தான் தெய்வம். எங்க அப்பா அம்மா வந்து எனக்கு வந்து ஏசப்பா பத்தி எல்லாம் சொன்னாங்க. பட் அவங்க என்னைக்கு முடிவு எடுக்கிறாங்களோ, அவங்க அறிக்கையிடுறாங்களோ, அன்னைக்கு தான் அவங்க முழு ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಅವರಿಗೆ ಒಂದು ವಯಸ್ಸಾಗಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ 18, 19, 20ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಸ್ವಂತ ಕಾಲಿನ ಮೇಲೆ ತಾವಾಗಿ ಯೇಸುವೆ ಕರ್ತನೆಂಬುದಾಗಿ ತಮ್ಮ ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ತಾರೋ, ಅವಾಗ ಅವರು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಲ್ಪಡ್ತಾರೆ. இது நம்ம கையில இல்ல, தாப்பன் தாய் கையில இது இல்ல, ಇಲ್ಲ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಕೈಗಳಲ್ಲಿ ಇದಿಲ್ಲ. நிறைய வாட்டி அப்பா அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க பிள்ளைங்களை, நீ சொல்லி ஆகணும், இப்படி சொல்லு, அறிக்கையிடு, நீ விசுவாசின்னு சொல்லுவாங்க. அவங்க வேணா அப்பா வேணா தலையாட்டிடுவாங்க. பட் அவங்க அப்பா மட்டும் கொஞ்சம் தூரம் வேற காலேஜுக்கு வேற எங்கெல்லாம் போகும்போது வழி தவறி பின்வாங்கி போயிடுவாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಹೇಗೆ ಹೇಳ್ಬೇಕು, ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಕೇವಲ ನಾಮಕೋಸ್ತಾಗಿ ಅವ್ರು ಮಾಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಕಾಲೇಜಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅವರು ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಹೋಗುವಂತ ಒಂದು ಪ್ರಯತ್ನಗಳು ಉಂಟಾಗ್ತದೆ. சோ நம்ம என்ன ஜெபம் பண்ணோம்? தகப்பன் தாய்மார் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பத்தி ஆண்டவருடைய வழிகளிலே சொல்லி நல்லது கெட்டதெல்லாம் நம்ம சொல்லி கொடுப்போம் ಬೈಬಲ್ படி. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಒಳ್ಳೆಯದು ಕೆಟ್ಟದರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ತಿಳಿಸಿಕೊಡ್ತೀವಿ. ஆனா ரொம்ப முக்கியமா ஜெபம் பண்ணுவது, ஆண்டவரே ஒரு நாள் என் பிள்ளை மனசார இருதயத்திலிருந்து, ஆண்டவரே நீங்க தான் என் தெய்வம், நீங்க தான் என்னுடைய எஜமான், ஆண்டவரே நீங்க தான், ஆண்டவரே நீங்க எனக்காக என் மரித்தீங்க, எனக்காக உயிர் தெழுந்தீங்கன்னு அவங்க இருதயத்திலிருந்து அவங்க மனசார சொல்லும் போது தான் அவங்க ரட்சிப்புக்குள்ள வராங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಆತನು ಬರುವಂತ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ದೇವರೇ ನನಗಾಗಿ ನೀನು ಮರಣವನ್ನು ಹೊಂದಿ ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೃದಯದ ಮೂಲಕವಾಗಿ ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಡುವಾಗ ಆತನು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಲ್ಪಡುತ್ತಾನೆ. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? 13வது வசனம் பாருங்க. 13ನೇ ವಚನ, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுறவன் எல்லாரும் என்ன வாங்கலாம்? ரட்சிக்கப்படுவாங்க. அது வந்து 100 out of 100. நம்ம மனசார நம்ம கர்த்தரை நம்ம கூப்பிடுறோம்னா, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், என் வாழ்க்கை வேண்டாம், நான் இது ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வேற விக்கிரகங்கள் வேண்டாம், கர்த்தரை நான் 100% நான் சொல்லும் போது என்ன ஆகுமா? நம்ம ரட்சிக்கப்படுவோம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಿದ್ದೇವೆ, ಬೇರೆ ನಾವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುವಂಥದ್ದು ಅಥವಾ ಅನ್ಯ ದೇವರುಗಳನ್ನ ಹೇಳುವಂಥದ್ದಲ್ಲ. ದೇವರನ್ನ 100ಕ್ಕೆ 100 ನಾವು ಹೇಳಿಕೊಳ್ಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಖಂಡಿತವಾಗಿ ನಮಗೆ 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ರಕ್ಷಣೆ ಉಂಟು. ஸோ அதனால நம்ம லைஃப்ல நீங்க அந்த முடிவு நீங்க வந்து இந்த முடிவு எடுத்திருக்கீங்களா உங்க லைஃப்ல? ஒருவேளை நான் வந்து சர்ச்சுக்கு என்ன பிரதர் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறோம், நான் சர்ச்சில் உட்காந்துருக்கிறேன், நான் சின்ன வயசுல இருந்து கிறிஸ்தவனா இருக்கிறேன், என்கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ಬಾರ್ದು, ನಾನು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದ ಸಭೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಸತ್ಯವೇದಗಳನ್ನು ಓದ್ತಾ ಇದ್ದೇನೆ, ನನಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ರೀತಿಯಾದ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ಬಾರ್ದು.
நான் திருப்பி கேட்கிறேன், நீங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஏசப்பாவை நீங்க ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? 100%. ನಾ ಕೇಳ್ತೀನಿ, ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ 100% ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನೀವು ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? வெக்கமில்லாம ஃப்ரெண்டுகள் மத்தியிலே, அவிசுவாசிகள் மத்தியிலே, குடும்பத்தார் மத்தியிலே என்னுடைய லார்ட், என்னுடைய தேவன் இயேசு கிறிஸ்து நீங்க வாயிலிருந்து அறிக்கை இட்டிருக்கிறீங்களா? ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರ ಬಳಿ ಆಗಿರಬಹುದು ಅಥವಾ ನಿಮ್ಮ ಒಂದು ಸಂಬಂಧಿಕರ ಬಳಿ ಆಗಿರಬಹುದು, ಯೇಸುವೇ ನನ್ನ ಕರ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಬಾಯಿಯಿಂದ ನೀವು ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? நான் இதுக்கு பயப்பட்டேன். இந்த 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 வார்த்தையை சொல்றதுக்கு நான் பயப்பட்டேன். காலேஜ் டைம்ல நான் பயப்பட்டேன். நான் உண்மையா சொல்றேன். ನಿಜವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಣ್ಣನವರು, ಕಾಲೇಜಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಇದನ್ನ ಹೇಳೋದಕ್ಕೆ ಭಯಪಟ್ಟರು. ஏன்னா காலேஜ்ல எல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா சிரிச்சு பேசுவாங்க. அவங்க ஏதாவது கேலி கிண்டல் பண்ணிடுவாங்க. என்னடா ஜீசஸ்ன்றான் இவன் வந்து மதவாதி அப்படின்னு வந்து ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு எனக்கு பயம். ಅವ್ರೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಏನು ನನ್ನ ಅಪಹಾಸ್ಯ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜೀಸಸ್ ಜೀಸಸ್ ಎಂಬುದಾಗಿ ಅಪಹಾಸ್ಯ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಭಯ ಆವರಿಸಿಕೊಂಡಿತ್ತು. ரொம்ப வருஷம் வந்து அதை மறைச்சிட்டே இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியா இருக்கிறது, சர்ச்சிட்ட யூத் மீட்டிங் எல்லாம் வரும்போது அங்க வேற மாதிரி இருக்கிறது. ಅಲ್ಲೇ ಸ್ನೇಹಿತರೊಡನೆ ಇರುವಾಗ ಸ್ನೇಹಿತರೊಡನೆ ಸಂತೋಷವಾಗಿ ಜಾಲಿಯಾಗಿರುವಂಥದ್ದು, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಯೌವನಸ್ಥ ಕೂಟದಲ್ಲಿ ಬರುವಾಗ ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವಂಥದ್ದು. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், ஆண்டவரே இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது, ஆண்டவரே நான் அறிக்கை இடணும், நான் பப்ளிக்கா சொல்லணும். இருதயத்திலே வச்சிருந்தா யூஸ் இல்லை, இருதயத்திலே நான் நம்பணும், பட் அதை வெளியே நான் சொல்லணும். ஆண்டவரே நான் சொல்லாம நான் பயந்துட்டு இருக்கிறேன், எனக்கு நீங்க ஒரு 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 தைரியத்தை தாங்க, நான் மனுஷனை பார்த்து பயப்படக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்கும் போது ஆண்டவர் எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தார். ನಾನು ದೇವರೇ, ನಾನು ಕೇವಲ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೇನೆ, ಇದನ್ನ ಧೈರ್ಯವಾಗಿ ಬಾಯಿ ಮೂಲಕವಾಗಿ ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಧೈರ್ಯವನ್ನು ನನಗೆ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ದೇವರು ಅದನ್ನು ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದರು. ஸோ ஒருத்தர் ரட்சிக்கப்படணும் என்ன பண்ணணும்? 2 காரியம். வாயினாலே அறிக்கை இடணும், என்னது? இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று. அப்புறம் இருதயத்திலிருந்து என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். ஏசப்பா என்னானார், எனக்காக மரித்து உயிர் தெழுந்தார் அப்படின்றது. ಅಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಆತನು ಮಾಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಬಾಯಿಂದ ಆತನು ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನಗಾಗಿ ಸತ್ತು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಆತನು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಡಬೇಕು. நான் என்னைக்கு அதை செஞ்சனோ என் இருதயத்துல ஒரு பெரிய ஒரு தைரியம், ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம் எனக்கு இருதயத்துக்குள்ள அன்னைக்கு வந்துருச்சு. ನಾನು ಯಾವಾಗ ಅದನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟನೋ ಆಗ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಅದು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂತೋಷ ಧೈರ್ಯ ನನ್ನಲ್ಲಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ. எந்த நியூஸ் சேனல் வந்தா வரட்டும், யார் உலகமே வரட்டும், நான் ஏசப்பா தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்ற ஒரு தைரியம் ஆவியானவர் எனக்குள்ள வந்து அவர் வந்து கொடுத்துட்டார். ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ನ್ಯೂಸ್ ಚಾನಲ್ ಆಗಿರ್ಬೋದು, ಯಾವುದೇ ಬಂದರೂ ಕೂಡ ನಾನು ಧೈರ್ಯವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ಧೈರ್ಯವನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ರು. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு அது கொடுப்பார். ದೇವರು ನಿಮಗೂ ಅದನ್ನು ಕೊಡಲ್ಪಡ್ತಾರೆ. இப்போ எதுக்காக நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳ್ತೀವಿ. ಈ ஊழியத்தோட ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, நம்ம அவிசுவாசிகள் மத்தியில நம்ம ஊழியம் செய்யறோம்னா ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, அவங்க இயேசு கிறிஸ்து தான் தேவன் அப்படின்னு ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, ஏசப்பா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்ல வைக்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். ನಮ್ಮ ಒಂದು ಗುರಿ ಏನಂತ ಅಂದ್ರೆ, ಅನ್ಯ ವಿಶ್ವಾಸಿಗಳು, ಅನ್ಯ ಮತಸ್ಥರು ಯೇಸುವೇ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡುವಂತದ್ದೇ. 14வது வசனம் பாருங்க, 14ನೇ ವಚನವನ್ನು கவனமா பாருங்க, ಗಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ನೋಡ್ರಿ. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். இப்ப பாருங்க, கிளீனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல். எங்க எப்படி ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது, ಅಲ್ಲಿ ಹೇಗೆ ಸೇವೆ ಅದು ಪ್ರಾರಂಭವಾಗ್ತಾ ಇದೆ. ஃபர்ஸ்ட் பாருங்க, அனுப்பப்படணும். ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்றதுக்கு நம்ம அனுப்பப்பட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும். இப்ப வந்து நான் வந்து இப்ப என்ன வந்து நான் வீட்ல இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறேன். அனுப்பப்பட்டதுனால இங்க இருந்து வந்து நான் ಸುವಿಶೇಷತೆ ಗುಡ್ ನ್ಯೂಸ್ ನಾನು ಒಂದು ಪ್ರಸಂಗ பண்றேன். ಈಗ ಮನೆಯಿಂದ ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಶುಭವಾರ್ತೆಯನ್ನ ನಾನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. சோ நான் வந்து என்ன பண்றேன், நான் பேச பேச ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல 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 என்ன ஆகுது உங்களுக்கு? எங்க விழுது? எங்க விழுது? உங்க காதுல விழுது. காதுல கேக்குறாங்க, அவிசுவாசிங்க கேக்குறாங்க, ஏசப்பத்தி தெரியாதவங்க கேக்குறாங்க, உங்க காதுல விழுது. ಅಲ್ಲೇ ನಾನು ವಾಕ್ಯಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಹೇಳ್ತಾ ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳಲ್ಲೇ ಒಂದು ವಾಕ್ಯಗಳು ಕೇಳಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. ಅವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೂ ಕಿವಿಗಳಿಗೂ ಕೂಡ ಇದು ಕೇಳುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. அடுத்தது அவங்க காதுல கேட்ட உடனே இந்த சுவிசேஷத்தை குட் நியூஸ், ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லு பேட் நியூஸ், குட் நியூஸை கேட்ட உடனே அவங்க இருதயத்துல என்ன பண்றாங்க? விசுவாசம் கிரியேட் ஆகுது. ஆண்டவர் வந்து விசுவாசத்தை கொடுக்கிறாரு, அப்படியே விசுவாசம் உருவாகுது அவங்க வார்த்தையில. ಶುಭವಾರ್ತೆ ಅವರಿಗೆ ಕೇಳಿಸಲ್ಪಟ್ಟ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರ ಒಳಗಡೆಯಿಂದ ಒಂದು ನಂಬಿಕೆ ಎಂಬುವಂಥದ್ದು ಅದು ಉದ್ಭವ ಆಗ್ತಾ ಇದೆ. அப்போ விசுவாசம் வந்த உடனே அது என்ன பண்ணுது? வாயிலிருந்து என்ன ஆகுது? வாயிலிருந்து தேவனை நோக்கி விசுவாசம் வந்த உடனே வாயிலிருந்து என்ன அறிக்கை இடுறாங்க, ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறாங்க அவங்க. ಅಲ್ಲಿ ಆ ನಂಬಿಕೆ ಎಂಬುವಂಥದ್ದು ಅಲ್ಲಿ ಬರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ದೇವರೇ ಸ್ವಾಮಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ. கூப்பிட்ட உடனே யார் கேட்கறாத? ಅದನ್ನ ಕರೆಯುವಾಗ ಯಾರು கேட்கறா அந்த ஜெபத்தை? தேவன் கேட்டு அவங்களை என்ன பண்றாரு ஆண்டவர்? அவங்கள உடனே
காப்பாத்துறார். இதுதான் வந்து இந்த வசனத்துல சொல்லுது. ಅವರು ಕೂಗಿದ ನಂತರದಲ್ಲಿ ತಕ್ಷಣವಾಗಿ ದೇವರ ಕೂಗಿಗೆ ಕೇಳಿ ಅವರನ್ನ ಕೈಯಲ್ಪಡ್ತಾನೆ. இந்த அனுபவம் நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஜெபிக்கணும். ಈ ಅನುಭವ ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. நிறைய வாட்டி நம்ம ஹாஸ்டல் பிள்ளைங்க நிறைய பேர் 10th 11th 12th வரைக்கும் இது ஆண்டவருடைய வசனம் ஸ்டோரி எல்லாம் கேட்டிருப்பாங்க நல்லா. ಅನೇಕ ಹಾಸ್ಟೆಲ್ ಮಕ್ಕಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 10 11ನೇ ತರಗತಿವರೆಗೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅನೇಕ ವಚನಗಳನ್ನ ಕೇಳಿರ್ತಾರೆ. அப்புறம் வெளியே போயிருவாங்க, ஹாஸ்டல் விட்டு பழைய வாழ்க்கைக்கு போயிருவாங்க, அவங்க பின்வாங்கி போயிருவாங்க, ஆண்டவரே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಮನೆಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗುವಾಗ ತಮ್ಮ ಹಳೆಯ ಜೀವಿತಕ್ಕೆ ಅವರು ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗಲ್ಪಡ್ತಾರೆ. எல்லாரும் இல்ல, சில பேர் இப்படி பண்ணுவாங்க. ಎಲ್ಲರಲ್ಲ, ಕೆಲವರು ಈ ರೀತಿಯಾಗಿ. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க வந்து ஹாஸ்டல்ல இருக்கும்போது நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள உட்கார வச்சு பைபிள் ஸ்டடியில் உட்காரு, சண்டே ஸ்கூலுக்கு வா, சர்ச்சுக்கு போ அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, அது வந்து அவங்களுக்கு இருதயத்துல ஒரு சொந்த அனுபவமா இல்ல, ஏதோ ஒரு ஐயோ பயந்து மனுஷனுக்கு பயந்து வந்து உட்கார்றாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಂಬಿಕೆ ಮನೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಏನೋ ಕಾಟಾಚಾರಕ್ಕೆ ಬಂದು ಕೂತ್ಕೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಕೇವಲ ನಾಮಕಾಸ್ತ್ರವಾಗಿ ಆ ಒಂದು ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಆಗಿರಬಹುದು, ಆ ಒಂದು ವಚನಗಳನ್ನು ಕಲಿಯುವಂತಹ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಕಲಿತುಕೊಳ್ತಾರೆ. அந்த விதை விதைக்கப்பட்டிருக்குது, ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಬೀಜ ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் தான், இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் அப்படின்னு அறிக்கையிடும் போது, இருதயத்தில் அவங்க விசுவாசிக்கும் போது தேவன் அவங்களை தொடுவார், ரட்சிப்பார். ಯೇಸುವೇ ನಿಜವಾದ ಕರ್ತನ ಎಂಬುದಾಗಿ ಅರಿಕೆ ಮಾಡುವಾಗ, ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ ದೇವರಲ್ಲಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲ್ಪಡ್ತಾನೆ. சோ உங்க பிள்ளைகளுக்கு இப்போதுல இருந்தே ஜெபம் பண்ணுங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಈಗಿಂದಲೇ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿ, ஆண்டவரே என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், ದೇವರೇ ನನ್ನ ಮಕ್ಕಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. அப்பதான் வந்து பாருங்க, எனக்கெல்லாம் வந்து நான் வீட்டை விட்டு நான் போயிருக்கும் போது, வெளியே வீட்டை விட்டு போயிருக்கும் போது என்ன எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். ನಾನು ಮನೆಯಿಂದ ಆಚೆ ಹೋಗಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಗೆ ಬೇಕಾದ್ರೂ ಜೀವಿಸಿರಬಹುದು. ஆனா ஆண்டவர் என்னை ரட்சித்ததுனால நான் பாவத்துக்கு போறதுக்கு பயந்து, பரிசுத்தாவியானவருக்கு பயந்து நான் இருக்கும்படி தேவன் என்ன பார்த்துக்கிட்டார். ಅಲ್ಲಿಯೇ ಪಾಪಕ್ಕೆ ನಾನು ಭಯಪಟ್ಟವನಾಗಿದ್ದ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಪಾಪಕ್ಕೆ ಹೋಗದಿರತಕ್ಕಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. எவ்வளோ வாய்ப்பு இருந்துச்சு, எவ்வளோ சோதனைகள் வந்துச்சு, ஆனாலும் ஆண்டவர் வந்து பார்த்துக்கிட்டார். ಅಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು, ಪಾಪಕ್ಕೆ ಬೀಳುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಇದ್ರೂ ಕೂಡ, ಶೋಧನೆಗಳು ಇದ್ರೂ ಕೂಡ ದೇವರ ಅವೆಲ್ಲವುಗಳಿಂದ ಕಾಪಾಡಲ್ಪಟ್ರು. சரியா? சோ ஃபர்ஸ்ட் அனுப்பப்படணும், பிரசங்கிக்கணும், பிரசங்கத்தை ஜனங்க கேட்கணும், கேட்கும் போது விசுவாசம் அவங்க இருதயத்தில் உண்டாகும், விசுவாசம் உண்டாகும் போது வாயிலிருந்து அறிக்கை செய்வாங்க, வாயிலிருந்து அறிக்கை செய்யும் போது என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, அவங்கள ರಚಿಪಾಂಗ. ಅಲ್ಲಿ ಕಳುಹಿಸಲ್ಪಡಬೇಕು, ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟ ನಂತರದಲ್ಲಿ ಸಾರಲ್ಪಡಬೇಕು, ಸಾರಲ್ಪಟ್ಟ ನಂತರದಲ್ಲಿ ಕೇಳುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ಬಾಯಿಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಿ ದೇವರನ್ನ ಕರೆಯುವಾಗ ದೇವರು ಅಲ್ಲಿಂದ ನಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಕಾಪಾಡಿ ನಡೆಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. ஓகேவா? சோ இப்போ நீங்க ஏசப்பா பத்தி நீங்க சொல்றது, சாட்சி சொல்றது எவ்வளவு பெரிய இது பாத்தீங்களா? இப்ப தெரியுதா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವಂತದ್ದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಾದಂತ ಕಾರ್ಯ ನೋಡಿದ್ರಲ್ವಾ? எவ்வளவு பேர் வந்து நம்ம ஆண்டவர்ட்ட நம்ம போனோம், நம்ம வந்து ஆண்டவர்ட்ட வந்து நம்ம அனுப்பணும், நம்ம ஆண்டவருடைய வசனத்தை நீங்க சொல்றதுக்கு வெட்கப்படாதீங்க. ದೇವರ ವಚನವನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನೀವು ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂತ ಸಂಕೋಚ ಪಟ್ಕೊಳ್ಬೇಡಿ. கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கிறவன் வெட்கப்படுவதில்லை அப்படின்னு 16வது வசனத்துல இங்க போட்டிருக்கு. 16ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯೆಹೋವನ ಮೇಲೆ ನಂಬಿಕೊಳ್ಳುವಂತವನು ಆತನು ಸಂಕೋಚ ಪಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. சோ அதனால நம்ம விசுவாசம் எப்படி வரும்? 17வது வசனம் பாருங்க. 17ನೇ ವಚನ, ಆ ನಂಬಿಕೆ ಹೇಗೆ ಬರ್ತದೆ? ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாருங்க, சோ தேவனுடைய வசனத்தை நம்ம சொன்னாதான், அவங்க காதுல விழுந்தாதான் விசுவாசம் வருவாங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿದ್ರೆ ಅವರ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಬಿದ್ರೇನೆ ಅಲ್ಲಿಂದ ಅದು ನಂಬಿಕೆ ಅದು ಬರಲ್ಪಡುತ್ತದೆ. டெய்லி காலையில இன்னைக்கு கூட எனக்கு அதுதான், டெய்லி இப்ப கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்ததுக்கு இப்பதான் டெய்லி காலையில பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், இது காதுல போய் விழுது, இந்த வசனம் இருதயத்துல போய் விதைக்கப்படுது, உடனே என்ன வருது, உள்ள இருந்து இதயத்துல இருந்து எனக்கு என்ன வருது, என்ன வருது, என்ன வருதுங்க? விசுவாசம் அப்படியே எழும்புதுங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದ್ತೇನೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ, ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯಗಳು ನನ್ನ ಕಿವಿಗೆ ಬೀಳ್ತಾ ಇದೆ, ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ನಂಬಿಕೆ ಅದು ಬೆಳೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. ஒருவேளை நைட்ல பயத்தோட போயிருப்பேன், கவலையோட போயிருப்பேன், எரிச்சலோட போயிருப்பேன், காலையில அந்த வசனம் இருதயத்துல விழுந்த உடனே அப்படியே ஒரு ஒரு உற்சாகம் வருது, அப்படியே விசுவாசத்திலே நான் வந்து போறேன். ಅಲ್ಲಿ ರಾತ್ರಿ ವೇಳೆ ಮಲ್ಕೊಳ್ಳುವಾಗ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಧೈರ್ಯವುಳ್ಳವನಾಗಿ, ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಭಯದಿಂದ ನಾನು ಹೋಗಿರ್ತೇನೆ, ಆದ್ರೆ ವಚನ ಕಿವಿಗೆ ಬೀಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಧೈರ್ಯವುಳ್ಳವನಾಗಿ ವಚನದ ಮೂಲಕವಾಗಿ ನಾನು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸ್ತೇನೆ. சரியா? சோ ஆண்டவர் வந்து இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காரு, நம்ம போய் ஊழியத்தை செய்வோம், பிரசங்கத்தை பண்ணுவோம். இன்னைக்கு காலையில மெசேஜ்ல நான் சொன்னது போல நம்ம சாட்சிகளை போய் நம்ம சொல்லுவோம், என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சுங்க, ஏசப்பா வந்ததுனால என் வாழ்க்கை இப்படி மாறிட்டு இருக்குதுங்க, ஃபுல்லா இன்னும் மாறல, மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய சாட்சி. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾನು ಮೊದಲು ಹೀಗಿದ್ದೆ, ಅದಾದ ನಂತರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬಂದ ನಂತರದಲ್ಲಿ ಹೀಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬದಲಾಗದಿದ್ರು ಕೂಡ ಹಂತವಾಗಿ ಬದಲಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ಸಾಕ್ಷಿಕರವಾದಂತ ಜೀವಿತ. ஒரு அருமையான ஒரு காட்சி இருக்கு பாருங்க, 21வது வசனம், கடைசி வசனம் பாருங்களேன். ஆண்டவர் எப்படி ஜனங்கிட்ட கை நீட்டிட்டே இருக்கிறார், ஆண்டவர் கை நீட்டிட்டு இருக்கிறார். ஆண்டவர் ಅಲ್ಲಿ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಜನಗಳ ಕಡೆಗೆ ತನ್ನ ಕೈಗಳನ್ನ ಚಾಚಿ ಆತನು ಕರೀತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவர் சொல்லி இருக்கிறான். ஆண்டவர் என்ன பண்றாரா? காலையில இருந்து நைட் வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரா? என்னத்தை நீட்டிட்டு இருக்கிறாரு?
அவர் கை நீட்டிட்டு இருக்கிறார், வாங்கப்பா என்கிட்ட வாங்கப்பா, நான் உன்னை மன்னிக்கிறேன், உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு ஆண்டு கை நீட்டிட்டே இருக்கிறாருங்க காலையில இருந்து ಸಾಯಂಕಾಲ வரைக்கும். ಅಲ್ಲಿ ಮುಂಜಾನೆಯಿಂದ ರಾತ್ರಿವರೆಗೂ ಕೈಗಳನ್ನ ಚಾಚಿ ನಾನು ನಿಮ್ಗೆ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೇನೆ ಬನ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಕೈ ಚಾಚಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. யாரை பார்த்து கை நீட்டி இருக்கிறார் ஆண்டவர்? ಯಾರನ್ನ ನೋಡಿ ಕೈ ಚಾಚಿದ್ದಾರೆ? யாரை பார்த்து? கீழ்ப்படியாதவங்களையும் எதிர்த்து பேசுறவங்கள, ஆண்டருக்கு விரோதமா இருக்கிறவங்களுடைய கை எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? கை நீட்டி இருக்கிற ஆண்டவர். வாப்பா, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தன் கரங்கள் நீட்டியே என்ன பண்றார்? இயேசு உன்னை அழைக்கிறார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಎದುರು ಮಾತನಾಡುವಂತವ್ರಿಗಾಗಿ ಅವಿಧೇಯರಿಗಾಗಿ ತನ್ನ ಕರಗಳನ್ನ ಚಾಚಿ ಅಂಬಾಲದಿಂದ ಆತನು ಎದುರು ನೋಡ್ತಾ ನಿಮ್ಮನ್ನ ಕರಿತಾ ಇದ್ದಾನೆ. சோ ஆண்டவருடைய இருதயத்தை பாருங்க, எவ்வளவு அருமையான இருதயம் ஆண்டவருடைய இருதயம். ದೇವರ ಹೃದಯ ಎಷ್ಟು ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಹೃದಯ. ஆண்டவர் எவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறார். ದೇವರು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾ எவ்வளவு ಇದ್ದಾನೆ. நம்ம கீழ்ப்படியாம ஆண்டருக்கு விரோதமா இருக்கும்போது கூட தேவன் நம்மளுக்காக மரித்து தன் கைகளை நீட்டி, என் பிள்ளை என் மகன் வரமாட்டாளா அப்படின்னு ஆண்டவர் வந்து கை நீட்டி கொண்டிருக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನ ಮಗ ನನ್ನ ಮಗಳು ನನ್ನ ಕಡೆಗೆ ಬರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕೈ ಚಾಚಿ ಕರೆಯುವಂತವನಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சோ ஆண்டவர் வந்து இதே போல நம்ம வந்து ஆண்டவருடைய வசனத்தை சொல்லும் போது என்ன கிரியேட் ஆகும்? இருதயத்துல விசுவாசம். அது நம்ம கையில முடியாது. பிரசங்கம் பண்றது, வாயில இருந்து வசனத்தை பிரசங்கம் பண்றது தான் நம்ம வேலை. இப்போ பிரதர் இருதயத்துல போய் நான் விசுவாசத்தை கிரியேட் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. அது ஆண்டவருடைய வேலை. என்னுடைய வேலை என்ன பண்றது? குட் நியூஸ் சுவிசேஷத்தை சொல்றது. ஆண்டவருடைய வேலை என்னது? இருதயத்துல ವಿಶ್ವಾಸத்தை ಉಂಟಾக்குறது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ನಮ್ಮ ಕೆಲಸ ಏನಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಶುಭವಾರ್ತೆಯನ್ನು ತಿಳಿಸುವಂತದ್ದು. ದೇವರ ಕಾರ್ಯ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ವ್ಯಕ್ತಿಯ ಹೃದಯದಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯನ್ನ ಹುಟ್ಟಿಸುವಂತದ್ದು ದೇವರ ಕಾರ್ಯಗಳಾಗಿರ್ತದೆ. அது இருதயத்துல அந்த விசுவாசம் வந்த உடனே வாயை திறந்து ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கூப்பிடுவோம். ಆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಅವರಲ್ಲಿ ಬರುವಾಗ, ಹೃದಯದಲ್ಲಿ ಬರುವಾಗ ಅಯ್ಯೋ ದೇವರಿಂದ ನನ್ನ ಕಾಪಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಅದು ಬರಲ್ಪಡ್ತದೆ. சரியா?